ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம தேர்ட் வேரியபிளை யூஸ் பண்ணாமல் ரெண்டு நம்பரை எப்படி ஸ்வாப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் அதுக்கு அடிஷன் சப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏல 10 இருக்குது, பியில் 20 இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு ரெண்டே ஆட் பண்ணி அதை ஏல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ ஏசி கோல்டு என்ன வந்துடும்னா 10 + 20 13 வந்துடும். இப்போ மறுபடியும் பியில் என்ன பண்ண போகிறேன்னா A - B சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். சப்ராக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறேன்னா அதை பியில் ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போ ஏல 30 இருக்குது, பியில் 20 இருக்குது. இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா 30 - 20 10 வந்துடும். இப்போ ஏல A - B, ஏல 30 இருக்குது, பியில் 20 இருக்குது. ஸோ சாரி 10 இருக்குது, 30 - 10 இட் வில் பி 20. ஸோ இப்போ ஏல 20, பியில் 10 ஈஸியாக நம்ம ஸ்வாப் பண்ணிட்டோம் தேர்ட் வேரியபிளை யூஸ் பண்ணாமல். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் வைஸ் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இப்போ A = A + B, B = A - B. சேம் லாஜிக், நம்ம அங்கே என்ன லாஜிக் யூஸ் பண்ணோமோ அது அப்படி கோடாக எழுதியிருக்கோம். எந்த மாற்றமும் கிடையாது. ஸ்வாப்பிங் வந்து ஈஸியான ப்ரோக்ராம். இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். அதே போல் நம்பர் என்டர் பண்ணுறேன். இப்போ ஏல 20 என்டர் பண்ணுறேன், பியில் செகண்ட் நம்பர் வந்து 14 என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஸ்வாப்பிங் வந்து A = 10 20, B = 14 இருக்குது. ஆஃப்டர் ஸ்வாப்பிங் B = 20, A = 14 இருக்குது. தேர்ட் வேரியபிளை யூஸ் பண்ணாமல் நம்ம ரெண்டு நம்பரை ஸ்வாப் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. Follow me for more videos like this.